நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நம்ம மெயினாக என்ன பார்க்குறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்கும், லைஃப்பில் கல்வி உண்டா, அடுத்து உங்களுடைய வருமானம். வருமானம் அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும். நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பு குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எது பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா எப்படி இருக்கும் அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டா, குழந்தை பாக்கியம் இருக்கா, இதையெல்லாம் தான் பார்க்குறோம். அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெல்த்து, உங்களுடைய ஹெல்த்து, இதையெல்லாம் தான் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். மெயினாக முதல்ல தெரிஞ்சுங்க, திருவாதிரை அப்படின்னாலே நீங்கள் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. ராகு அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கையிலேயே பாம்பு தான். இது எப்பயுமே நீங்கள் மறந்துடாதீங்க. அப்போ வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி இருக்கா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன். நமக்கு சராசரி தேவை ஒரு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், நல்ல வசதி வாய்ப்பு. இது எல்லோரும் நம்ம எதிர்பார்க்கறது தான். இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்கிறத பார்க்குற போது நீங்கள் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது, ஆரம்ப கல்வி. பட் அதே சமயத்தில் எஜுகேஷனில் அண்டர் எஜுகேஷன் இருக்குது, ஹையர் ஸ்டடி இருக்குது, ரிசர்ச் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உயர்கல்வியில் ஒரு சின்ன பிரேக்கு, அல்லது பிரேக் இல்லைனால் கூட நாம் விரும்பாத சப்ஜெக்டை படிக்க வேண்டிய சுச்சுவேஷன், நாம் விருப்பப்படாத காலேஜோ யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது அரியர்ஸ் ஏற்பட்டு ஹையர் எஜுகேஷனை தொடர வேண்டிய சூழ்நிலைகள், இப்படி ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு.